அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் கும்பராசியிலிருந்து வக்ரம் பெற்று கும்பராசியில் சஞ்சரித்தவர் மீனராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறாருங்க. மீண்டும் நீச்சம் பெறும் புதனால் திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி துலாம் ராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குது. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு புதனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாயும், கன்னிராசியில் கேதுவும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், நீச்சம் பெற்ற புதன், சனி என அனைத்து கிரகங்களும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்த முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி. குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிடுகின்றனர். அந்த வகையில் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் என கூறப்படுகிறது. அதாவது செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். அதாவது ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சம் அடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாருங்க. அதே போல் விஞ்ஞானம், விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழக்கூடியவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை புதன்கிழமை என்றல்லாமல் நவகிரக புதன் பகவான் இந்த நாளில் வேண்டுமானாலும் வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அது மட்டுமில்லாமல் வேண்டியதையெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார். அது மட்டுமில்லாமல் 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவிலூர் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினாலும் கூடுதல் பலன்களை பெறலாம் என நம்பப்படுகிறது. அந்த வகையில் துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த மீன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதும் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு காரணம் உள்ளது. ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருப்பதும் குரு அஷ்டமத்தில் இருப்பதையும் உங்களுடைய பலத்தை குறைக்கும் என்பதை தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றுவதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் எதிர்பார்க்க முடியுங்க. அதே போல் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருந்தால் அவை நீங்கி விடுங்க அல்லது உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாளாக வாடகை கட்டடத்தில் இருந்தவர்கள் சொந்த வீட்டிற்கு மாறும் அமைப்பு உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து ராகு ஒன்றை உங்களுக்கு சாதகமாக இயங்குகிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது இருப்பதால் நிம்மதி தேடிய அடிக்கடி கோவிலுக்கு செல்லும் வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று உங்களுடைய தன குடும்ப ராசியை பார்வையிடுவதால கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள், குடும்பத்திலோ அல்லது கணவன் மனைவிக்குள்ளோ கருத்து வேறுபாடுகள் வரும்போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. குரு விரயஸ்தானத்தை பார்வையிடுவதால எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனைகள் எச்சரிக்கையோடு கையாள வேண்டுங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்களை குறைத்து கொள்ள வேண்டுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கும்
5ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருங்க. தேவையற்ற பிரச்சனைகளும் செலவுகளும் வரலாங்க. அதனால் ஒரு செலவை செய்வதற்கு முன்னர் அவசியமற்றதா என்பது ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து சிந்தித்து கையாள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் வரவை விட செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க. சில தருணங்களில் பிறர் உதவியை நீங்கள் நாட வேண்டி இருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள தருணத்தில் ராசிநாதன் ஆகிய சுக்கிரனும் அனுகூலமாக இல்லைங்க. குடும்ப பிரச்சனைகள் மன அமைதியை பாதிக்கும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. கூடுமான வரையில் தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து கொள்ளுங்க. திருமண முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. அதே போல பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது அவசியமாகும். தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கி கொள்ளும் வாய்ப்பு உள்ளத கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எந்த ஒரு விஷயத்தை கையாள்வதற்கு முன்னரும் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து சிந்தித்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களை அறிவுறுத்துதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. உயரதிகாரிகளுடைய கண்டிப்பு உங்களுக்கு கவலை அளிக்குங்க. அதே போல் ராகு உங்களுடைய பதவிக்கு பாதுகாப்பு அளிப்பாரு. குறிப்பாக அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசி அன்பர்கள் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் ஆகியோருடன் பழகுவதில் அளவோடு இருப்பது அவசியம். தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்குங்க. ஆனால் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். இடைத்தரகர்களை மட்டும் நம்ப வேண்டாம். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்களே மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராகு உங்களுக்கு பரிபூரணமான அனுகூலமான நிலை கொண்டிருப்பதால நல்ல விற்பனையும் லாபமும் கிடைக்க இருக்குதுங்க. புதிய முயற்சிகள்ல முதலீடுகள்ல ஈடுபடலாம். சக கூட்டாளி உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. சந்தை நிலவரம் ஆதரவாக இருக்குங்க. உங்களுடைய உற்பத்தியை அளவோடு அதிகரித்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமா வெளிநாடு சென்று வரும் வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் பிரமுகர் ஒருவருடைய ஆதரவு உங்களுக்கு வியாபார அபிவிருத்திக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் மாணவ மாணவியர் தாங்களுண்டு தங்களுடைய படிப்பு ஒன்று என்று இருப்பது உங்களுடைய எதிர்கால கல்வி மிக மிக நல்லதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்கு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல சனி பகவானுடைய நிலையினால குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமாக கவலை ஏற்பட்டு வந்த நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருவொற்றியூர் திருவடியுடைய அம்மன் திருக்கோவில் அல்லது ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி திருமயிலை ஸ்ரீ கற்பகாம்பிகை திருக்கோவில் தரிசனம் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.